ഇതാണ് വയനാട്ടിൽ ഉരുൾപൊട്ടിയ മുണ്ടക്കൈ എന്ന് പറയുന്ന സ്ഥലം. ഞങ്ങൾ ഒരു 5 ദിവസം മുന്നേ പോയപ്പോൾ എടുത്ത വീഡിയോ ആണിത്. മുണ്ടക്കൈ ടൗണിൽ നിന്ന് ഏകദേശം 1 കിലോമീറ്റർ മുകളിലുള്ള ലൊക്കേഷനാണിത്. ഞങ്ങൾ പോയ സമയത്ത് അത്യാവശ്യം നല്ല ഫോഴ്സിലാണ് മുകളിൽ നിന്ന് വെള്ളം വന്നുകൊണ്ടിരുന്നത്. ഈ ഒരു ലൊക്കേഷൻ ഏകദേശം ഒരു 3 കിലോമീറ്റർ പോയി കഴിഞ്ഞാൽ നമ്മൾ ഒരുപാട് റീൽസിലൊക്കെ കണ്ടിട്ടുള്ള വുഡൻ ബ്രിഡ്ജ് ഉള്ളത്. അതിന്റെ മുകളിലുള്ള മലയിൽ നിന്നാണ് ഈ ഒരു ലാൻഡ് സ്ലൈഡിംഗ് ഉണ്ടായത്. നമസ്കാരം, ഞാൻ വിനോദ് നാരായണനാണ്. കോതമംഗലം പോസ്റ്റ് റോഡാണ്. ഈ പെരിയാറിൽ ഭൂതാങ്കെട്ട് ഡാമിന് താഴ്ഭാഗത്തേക്ക് ശക്തമായ വെള്ളപ്പൊക്കത്തിന് സാധ്യതയുണ്ട്. പെരിയാറിൽ ജലനിരപ്പ് വളരെ ഉയർന്നിട്ടുണ്ട്. ഈ ഡാം ക്ലോസ് ചെയ്തിട്ട് ഏതാണ്ട് 65 മീറ്റർ ഉയർത്തിയിട്ട് 30 മീറ്ററോളം 32.50 മീറ്റർ വെള്ളം ഇപ്പോൾ ഉണ്ട്. അപ്പോൾ ഈ വരുന്ന എക്സസ് വെള്ളം മൊത്തം അവിടെ സ്റ്റോർ ചെയ്യാതെ മാക്സിമം താഴത്തേക്ക് തന്നെയാണ് ഒഴുക്കി വിടുന്നത്. വെള്ളം ഇവിടെ സ്റ്റോർ ചെയ്യാൻ പറ്റാത്ത സാഹചര്യത്തിലാണ്. ഇനി 10 സെൻറ്റിമീറ്ററുടെയാണ് 10 മീറ്ററുടെയാണ് ഡാം ഷട്ടറുകൾ ഉയർത്താൻ പറ്റുള്ളൂ. അതായത് മാക്സിമം 75 മീറ്റർ. അപ്പോൾ പെരിയാറിലെ ജലനിരപ്പ് 35-ൽ താഴെ നിലനിർത്താനുള്ള പരിശ്രമമാണ് ഭൂതാങ്കെട്ട് ഡാം ആളുകൾ ചെയ്യുന്നത്. അപ്പോൾ അതിൻ്റെ അനുസരിച്ച് താഴെ ആലുവ, കാലടി തുടങ്ങിയ എല്ലാ പ്രദേശങ്ങളിലും വെള്ളം ഇരച്ച് കയറും. അവിടെയുള്ള ആ മേഖലയിലുള്ളവർ ഒന്ന് കരുതിയിരിക്കുന്നത് നന്നായിരിക്കും. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாலக்காடு மாவட்டம் பட்டாண்டியில் மெயினான ஒரு பாலம் உடஞ்சி தண்ணியான ஒரு இதில் வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரமாகவே பார்த்திங்கன்னா கேரளா வந்து போராட்டம் ஆடுது. நம்முடைய மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கு. நேற்று மட்டும் மரணம் எண்ணிக்கை 114 சொன்னாங்க. நேற்று நைட்டு வரைக்கும். இன்றைக்கி பார்த்தாலும் தெரியும். எல்லாருமே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த போராட்டத்தில் வந்து நிறைய பேர் உடமை இழந்துட்டாங்க, வீட்டை இழந்துட்டாங்க, உறவுகளை இழந்துட்டாங்க. ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. மழையிலையும் இந்த யானைக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. இந்த யானை ரொம்ப கொண்டாட்டமாக ஜாலியாக சறுக்கி விளையாடுது. அதே போல் மனிதர் மட்டும் இந்த கோரத்தாண்டவம் விட்டு வைக்கவில்லை. யானைகளையும் சூழ்ந்து கொண்டுள்ளது. மழை வெள்ளத்தில் நிறைய யானைகள் இறந்து விட்டது. தன்னால் தாக்கு பிடிக்க முடியாமல், நீந்து வர முடியாமல் நிறைய யானைகள் அடித்து செல்லப்பட்டது என்று நியூஸ் வந்துகிட்ருக்கு. இவங்கள் வரலாறு காணாத இந்த வருஷம் இவங்களுக்கான அந்த உருள்பொட்டல் நடந்திருக்கு. மலைச்சரிவு இதுவரைக்கும் എല്ലാ வருடமும் മലച്ചെരിവ് നടക്കും. கொஞ்சம் പേർ தான் സാവാங்க. இந்த நிறைய മരണങ്ങൾ നല്ല കണ്ടില്ലേ. ഇപ്പോൾ ഇതാ നമ്മുടെ ആർമിൻ്റെ ഒരു വണ്ടി വയനാട്ടിലേക്കുള്ള വണ്ടിയാണ്. അതിപ്പോൾ ഈ റൂട്ടിലേക്ക് പാസ് ചെയ്ത് പോവാണ്. അപ്പോൾ ഈ വാഹനത്തിന് വേണ്ടിയിട്ട് നമ്മൾ ഏതെങ്കിലും ചുരത്തിലോ അടിവാരമോ വെയ്ങ്ങാപ്പ് ഏരിയയിലോ എവിടെയെങ്കിലും എന്തെങ്കിലും ഇഷ്യൂസ് ഉണ്ടെങ്കിൽ അവർക്ക് വേണ്ടിയിട്ട് സഹകരിച്ചു കൊടുക്കണം. അത്രയും അർജൻറ്റായിട്ട് പോവുകയാണ്. വെള്ളവും ബാക്കിയുള്ളതൊന്നും അവർക്കൊരു ഇഷ്യൂസേ അല്ല. വേറെ ഒരു വാഹനം പാസ് ചെയ്യാത്ത സമയത്താണ് അവർ കയറിയിട്ട് ഇതുപോലെ പോകുന്നത് കേട്ടോ. புறத்தாண்டவமாக கேரளாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேரளாவுக்கு ப்ரே பண்ணுங்கள். கேரளா வந்து பார்க்க தான் அழகாக இருக்கும். அழகாக இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும். அழகாக ரசிக்கக்கூடிய வயநாடுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. வயநாடு வந்து சுற்றி பார்க்கறதுக்கு அருமையான ஒரு இடம். அந்த வயநாடு இன்றைக்கி கோரத்தாண்டவத்தில் பிடிபட்டு இன்றைக்கி இப்படி ஆகிடுச்சு. நேரில் பார்த்து அதிகமாக இருந்துச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா யானையை மட்டும் விட்டு வைக்கிறேன்னு நான் சொன்னேன் ஆல்ரெடி. அதே போல் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து பார்க்குறோம். இப்போ நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வெள்ளம் வரும்போது அவங்களுக்கு தெரியாது யானைகளுக்கு. அந்த மாதிரி சமயத்தில் யானைகள் மாட்டிக்கும். ரொம்ப சிரமமான விஷயந்தான். பார்க்கவே கொஞ்சம் அச்சமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, கவலைக்கிடமாகவும் இருக்குது. காட்சி தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் நிறைய நம்முடைய சேனலில் நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். கேரளா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு ரசிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இதோட கோரத்தாண்டவத்தை வெளியில் கொண்டு வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த வீடியோ போடுறேன். யாரும் ஏதோ ப்ரொமோஷன் நினச்சிக்க வேண்டாம். இந்த மாதிரி எந்த அளவுக்கு கோரத்தாண்டவ பிடிகளை கேரளா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோடைய காட்சி தான் இங்கே பார்த்துட்டு இருக்கிறீங்க. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட யானைகளை தனக்கு தானாகவே அது வந்து காப்பாற்றிக்க முயற்சி பண்ணுது. பார்க்குறீங்க. ரொம்ப பார்க்கவே கஷ்டம்.
എല്ലാം ഉയർ തന്നെ. അതിന് കിട്ടിയോ ഉയർ തന്നെ. നടിയിലിട്ടോ? ആ ഉണ്ട്. முடிந்ததும் நல்லபடியாக ஆரோக்கியமாக வெளியில் வர കഴിച്ചിലായിട്ടോ? இறைவனை பிரார்த்திக்கணும். കുട്ടിയോടാ കുട്ടീനെ തള്ളുക. ரொம்ப கஷ்டகரமான விஷயமா இருக்குது இந்த யானைகள். நம்ம கேரளா ரசிக்கிறோம், அதே அளவுக்கு ஆபத்து இருக்குது. வருடம் ஆகஸ்டில் ஒரு சின்ன ஒரு மாற்றம், ஒரு பேரிழப்பு கண்டிப்பாக நடக்கும். போன வருஷம் இல்லை, அதுக்கு முதல் வருஷம் நம்முடைய தமிழர்கள் ஒரு 70-80 பேர் ஒரே இடத்துல இறந்துட்டாங்க. அதோடைய இடத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா ഇങ്ങോട്ടാ വരിക. மாவட்டத்தில் இருந்துச்சு இந்த இடம், மூணாறு മറ്റവർക്ക് കുഴപ്പമൊന്നുമില്ല. அதுக்கப்புறம் போன வருஷம் அந்தளவுக்கு மழை இல்லை. ஜூலை மாதம் ஆக்சுவலாக மழை ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் மழை ஸ்டாப் ஆகலை. ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. எல்லா வருடமும் இது மாதிரி தான் நமக்கு நம்முடைய அவஸ்தை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கேரளா பொறுத்த வரைக்கும். இந்த வருஷம் சற்று அதிகமாக இருக்குது. ரொம்ப கஷ்டகரமான ஒரு துக்ககரமான செய்தியாக இருக்குது. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது மாதிரி கேரளாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லைவாக உங்களுக்கு எடுத்து போட்டு விட்றேன். அதனால் நம்முடைய சேனல் விஆர் தமிழ் டெக் சேனல், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. நிறையா காட்சிகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இருந்தாலும் அந்த காட்சிகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கோரத்தாண்டம் எந்த அளவுக்கு இருக்குது, இயற்கை எந்த அளவுக்கு சீரழிவை ஏற்படுத்துன்னு பாருங்கள். இயற்கைக்கு மரம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறோம், அதே தான் ஒன்று தான். இயற்கையை நினச்சிட்டுனா இது ஒன்றும் செய்யலாம். இயற்கை நினச்சா கிராமத்தை அழிக்கலாம், எல்லாத்தையும் செய்யலாம். அந்த அளவுக்கு இதில் எல்லா விஷயமும் காமிச்சிக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்தக்கூடிய காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதிரப்பள்ளி ஃபால்ஸு. அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 1.5 மாதம் முன்னாடி போயிருந்தோம். மே மாதம் லாஸ்ட்டில் போயிருந்தோம்.